பிடிச்சிருந்தது இந்த ஜாஃப்னா. அண்ட் ஊரெல்லாம் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது, இன்னும் ஒரு முறை எந்த கதை சொல்லவா, காதல் விழும் வரை காதல் பாடவா. அப்பா பாடுவாங்க. அப்பா வந்து ஒரு பாத்ரூம் சிங்கர். படிப்பு முக்கியம் தானே, அது சாங் வந்து ஒரு பார்ட் டைம் ரெண்டுமே நான் பேலன்ஸ் பண்ணுவேன். பார்த்து ஞாபகம் இல்லையா. சும்மா வீடியோ காண்டி சொல்றீங்களா? சும்மா ஏதாச்சும் சொல்லுங்க. இல்லை மிச்ச காசு செல்லாம போச்சு, நீயலை நான் கரை. இந்த ஃபீலிங் போடணும் எல்லாம் அம்மா பார்ப்பாங்க. அப்பா வந்து அந்த ரகரம் லகரம்லாம் சொல்லி கொடுப்பாரு. உதயா உதயா உளறுகிறேன், வேலவா வேலவா வேல் முருகா வா வா. சஞ்சனா நாங்கள் பெரிய டிவியில், அதாவது சிடிவியில் வந்து சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து பார்த்து நாங்கள் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் யாழ்ப்பாணத்தில் உங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி 2 வருஷமா 2 வருஷமா இதை நம்ம சொல்ல முடிஞ்சு. ஓகே, இங்கே இப்போ யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க. இந்த டைம் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதால் வந்து ஒரு முருகன் பாட்டோட நாங்கள் இன்டர்வியூ தொடர்ந்து கழிச்சு கொண்டு போவோம். ஒரு முருகன் பாட்டை ஒன்று படிக்கிறீங்களா? தெரியுமா? முருகன் பாட்டா? சரி. வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, 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 வேலவா சண்முகா முருகா முருகா, வேலவா சண்முகா முருகா முருகா. நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த இசை மீது ஆர்வம் எப்படி வந்தது? நீங்கள் இசை வந்து பாட்டு வந்து எனக்கு பாட வரும்னு வந்து என்னோடய ஸ்கூல் போனதுக்கப்புறமா தெரிஞ்சு. ஸ்கூலில் வந்து என்னோடய டீச்சர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணாங்க காம்படிஷன் போய். அதுக்கப்புறமா தான் எங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியும் சரி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம் நிறைய சேனல்ஸ்க்கு, பட் ஒரு சின்ன வயசில். ஆனால் அதுக்கப்புறமா எங்களுக்கு அது கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு கேப் வந்தோன்னே ஒரு 11, 10, 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப நான் ட்ரை பண்ணேன். லக்கிலி அது கிடச்சிச்சு. நான் ஃபினாலே வரைக்கும் போவேன் நான் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. செகண்ட் ரன்னரை ஆகணும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது வரைக்கும் போனது ரொம்ப ஹாப்பி. அண்ட் மக்கள் அதுக்கு கொடுத்த சப்போர்ட்டும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதுக்கும் ரொம்ப நன்றி. அது வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பாட்டு ஒன்று கேட்க போகிறேன். கண்டிப்பாக. நீங்கள் அந்த சரிகமபா நிகழ்ச்சியில் வந்து பாட்டு போட்டியில் பங்கு பெற்றி கொண்டு கேட்க எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு வந்து நான் இப்போ கேட்க போகிறோம். படிப்பீங்களா நீங்கள்? இந்த எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு நான் விரும்பி படிக்கிறீங்களா? இல்லை அது கோல்டன் கிடைச்சதா உங்களுக்கு? அது முதல்ல அந்த அதுக்கு முன்னாடி வந்த ரவுண்ட்ஸ்லாம் கோல்டன் கிடைக்கல. முதல்ல அந்த ரவுண்டில் தான் டெடிக்கேஷன் ரவுண்ட் எப்போவுமே எனக்கு ஒரு லக்கியான ரவுண்ட். அதில் தான் எனக்கு முதல்ல கோல்டு கிடச்சிது. அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவாக இருந்துச்சு. நம்ம இன்னும் நல்லா பாடணும். ஓகே, அந்த பாட்டில் ஒரு ஃபியூ லைன்ஸ் படிங்க. மெல்ல நெருங்கிடும் போது நீ தூர போகிறாய், விட்டு விலகிடும் போது நீ நெருங்கி வருகிறாய், காதலின் திருவிழா கண்களில் நடக்குதே, குழந்தையை போலவே இதயமும் தொலையுதே, வானத்தில் பறக்கிறேன் மோகத்தில் மிதக்கிறேன், காதலால் நானுமாய் காத்தாடியாகிறேன், எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியில் எந்த மனது அறியுமே. ஓகே, இப்போ நான் செம்மையாக இருக்குன்னு சொல்லத்தான் கவர்மெண்ட் இல்லை சொன்னேன். ஆல்ரெடி உங்களோட எல்லா பாட்டுகளெல்லாம் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகி தான். இருந்தாலும் வந்து நீங்கள் படிக்க நான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படியே உண்மையா இல்லையா? சொல்லு. சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து இப்போ இலங்கைக்கு வந்துருக்குறீங்களானே, இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்குறீங்களானே.
இந்தியாவா இலங்கையா உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ? ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ஆனால் ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல, அது மாதிரி இலங்கையில் வந்து எல்லோரும் ஸ்வீட்டாக இருக்காங்க. இந்தியாலையுமே நல்லா எல்லோரும் ஸ்வீட்டாக இருப்பாங்க. இங்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. எனக்கு இலங்கையும் பிடிக்கும், இந்தியாவும் பிடிக்கும். அது என்னோடய ஓன் கண்ட்ரி இல்லையா. ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய எல்லோரும் பேசினாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அதெல்லாம் நடக்குமா நான் எதிர்பார்க்கல, அதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதான் மணி வேல்யூ டிஃபர் ஆகும். நான் பார்த்தது இங்கே வந்து ஒரு நோட்லேயே 1000 ருபீஸ் இருக்கும், அங்கே வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ மணி வேல்யூ டிஃபர் ஆச்சு. அண்டு ஃபுட்டு கூட நல்லா இருக்குது இங்கே. எனக்கு வந்து ஜூஸ் பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு இந்த வெஜ்ஜில் ஃபுட் அதெல்லாம் பிடிச்சது. ஃபுட் சும்மா வீடியோ காண்டி சொல்கிறீங்களா? சும்மா ஏதாச்சும் சொல்லுங்க. இல்லை உண்மையாகவே பிடிச்சிருக்கு. காலையில் கூட இங்கே பன்னீர் கொத்து பரோட்டா சாப்பிட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் சொல்கிறதெல்லாம் உடனே செய்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்ததில். ஓகேம்மா, நல்ல விஷயம். அடுத்தது உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா நீங்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் நல்லா படிக்கணும், நான் ஒரு ப்ளேபேக் சிங்கராக எதிர்காலத்தில் வரணும்னு தான் ஆசைப்பட்டு பயணித்து கொண்டு வாரீங்க. இப்படி விரைக்க நீங்கள் வந்து இசையை வந்து முறைப்படி, சங்கீதத்தை வந்து முறைப்படி படிக்கிறீங்களா, இல்லை வந்து இனித்தான் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? முறைப்படி இப்போ ஒரு 3 வருஷமாக படிச்சுருக்கேன். ஷோ வந்து கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் எப்படி பாடணும் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், ஜட்ஜஸ்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட அப்பா வந்து பாட்டு கிளாஸ் சேர்த்தாரு. ஸோ 3 இயர்ஸ், 2 வருஷம் ஆயிடுச்சுல முடிஞ்சு, 3 இயர்ஸ்லேருந்து கற்றுட்ருக்கேன். கொஞ்சம் இப்போ எனக்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபஸ்ட்டு ஷோவில் பாடினதுக்கும் இப்போ பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. இன்னும் நல்லா டெவலப் பண்ணணுன்னு தான் ஆசை எனக்கு. நான் இன்னும் கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிறதெல்லாம் வந்து துளி அளவு தானே, அதனால் இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. சரி, ஓகே. நான் கண்ண நேரம் கதைக்கிட்டேன் நினைக்கிறேன். ஒரு பாட்டு படிக்கிறீங்களா? உள்ளத்தை மீட்டது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நீ அல்லால் தெய்வம் வேறெது, நீ என்னை சேரும் நாளெது. ஓஹோ, ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. நல்லா இருக்கு. மற்றது வந்து உங்களோட வீட்டில் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு வீட்டில் வந்து எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஆள் வந்து இப்போ வீட்டில் டான்ஸ் ஆடணும்னு சொன்னால் வீட்டில் அம்மாவோ அப்பாவோ இல்லை தங்கச்சியாக்களோ ஏதோ ஒரு துறையில் வந்து சாதிக்கக்கூடிய ஆக்களாக இருப்பீங்க. நீங்கள் பாட்டு படிக்கிறீங்களானே, நல்லா படிக்கிறீங்க. உங்களோட வீட்டிலே அம்மா அப்பா பாட்டு படிக்கணுமா? அப்பா பாடுவாங்க. அப்பா வந்து ஒரு பாத்ரூம் சிங்கர். இல்லை, நல்லாவே பாடுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நல்லா பாடுவார். அப்படி தான். ஆனால் நல்லா வாய்ஸ் நல்லாயிருக்கும், ஹை பிச்செல்லாம் நல்லா போவார், கிரேவான வாய்ஸு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் கூட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், மிஸ் எங்கள் அப்பா பாத்ரூமில் பாடுறாங்க அப்படி சொல்லியிருப்பேன். எல்கேஜிலாம் படிக்கும்போது. ஆமாம், நானும் அப்பாவும் ஒரே ஸ்கூல். அப்போல்லாம் நான் எல்கேஜி படிக்கும்போது இல்லை 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 அப்பா படித்த ஸ்கூலில் நான் படிக்கிறேன். அவங்க மிஸ்ஸு வந்து என்னோட மிஸ். நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட், எனக்கு வந்து அப்பா வந்து இந்த டோர் பாத்ரூம் இருக்கு இல்லையா, அதை வந்து தட்டிகிட்டே பாடுவேன்.
ஸோ அதனால் மிஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், எனக்கு அது பிடிக்காது. மிஸ் எங்கள் அப்பா வந்து பாத்ரூம் பாடுறாரு அப்படின்ட்டு. அப்படியா, நான் உங்கள் அப்பாட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாடுவாங்க. மற்றதம்மா வந்து இப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து பாட்டுகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களானே, காம்படிஷனோ இல்லை அந்த ஷோக்களுக்கு போகுது நீங்கள் பாட்டுகள் படித்து பழகுவீங்களா இல்லை வந்து செய்வீங்களானே? அப்படி செய்யும்போது வந்து அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு சொன்னது இல்லையா, ஒரே பாட்டு இருக்காமல் படிப்புலேயும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறே இல்லையா, அல்லது வந்து ஃபுல்லாகவே பாட்டிலேயே ஃபோக்கஸாக இருங்கன்னு சொல்கிறவையா? இல்லை இல்லை, அப்படி சொல்லுவாங்க எல்லாருமே. அதை தான், படிப்பு முக்கியம் தானே. அது சாங் வந்து ஒரு பார்ட் டைம் ரெண்டுமே நான் பேலன்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல்லையும் ஓகே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அப்பா சொல்லுவாங்க, இதையும் பாரு அதையும் பாரு, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு கூட, அவ்வளோதான். ஸோ ஸ்கூல்லேயே சப்போர்ட் பண்ணுவாங்க, அது பண்ணுன்னு நல்லா படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ரெண்டுத்தையும் நீ பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதுவும் அப்பாவுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க, அம்மாவும் சொல்லுவாங்க, பாரு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு இதுலேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைக்கு நல்ல மாமா. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சிட்ட நினைக்கிறேன், சரியா? வேறு உங்களுக்கு என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பாட்டுகள் என்ன தெரியும் உங்களுக்கு? முத்தமழை. அதில் படி. நான் காதலே காதலன் நீ, வேறையெல்லாம் வெறும் வேஷம் என்பது, காலம் யாவும் நீதானே, அந்த காலம் வந்தால் வெல்வேனே, இன்னும் ஒரு முறை எந்தன் கதை சொல்லவா, காதல் விழும் வரை காதல் பாடவா, ஜானோ தம் மாரோ தம் தம், இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ சொல்லாரவோ, எல்லாம் ஒருவனை வேண்டேங்கும் சுரோ, கண்ணாலா என்னாலா பெண்ணாலா, இன்னும் மரும் எந்தன் கதை எந்தன் கதை, இன்னும் மரும் எந்தன் கதை எந்தன் கதை. செம்மையாக இருக்கும். தேங்க்யூ. இன்மை படித்த மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ. உண்மை அப்படித்தான் இருந்துச்சோ? சும்மா சொல்கிறீங்களா? இல்லை, உண்மையாக நல்லா இருக்கும்மா, சரியா? நான் உங்களோட இதுக்காண்டி சொல்லல, உண்மைக்கு நல்லா இருக்குது. உங்களோட எதிர்காலம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரிக்கு பெரிய ஒரு பாடகி ஆகணும்ன்றது தான் உங்களோட ஆசை என்ன? ஆமாம். அதுக்காண்டி தானே பயணிக்கிறீங்க உங்களோட இசைத்துறையில். அந்த ஆசை வந்து நிறைவேறணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம், சரியாம்மா? மற்றதம்மா வந்து உங்களோட அடுத்த கேள்வி கேட்குறேன் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் இந்த பெரிய காம்படிஷன், அதாவது வந்து சரிகமபா இந்த பாடல் போட்டியில் வந்து பங்கு பற்றி இந்தியாவில் வந்து ஒரு ஷோக்கள் எல்லாம் செஞ்சுருப்பீங்களா? அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீங்க. இங்கே வந்து இப்போ புதிய ஒரு மியூசிக் பேண்டோட, புதிய சிங்கர்ஸோட, புதிய ஆர்டிஸ்டோட தான் நீங்கள் நேற்று பயணிச்சீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்தியாவுக்கும் இலங்கையான கலைஞர்களுக்கும் இந்தியா எல்லாம் சேமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்தியாவில் வந்து எப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், கொஞ்சம் உடனே அட்டாச் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நான் பேசினா அட்டாச் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. ஸோ உடனே அட்டாச் ஆகிட்டாங்க அவங்களும், எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஆனால் அதுவும் அண்டு சொன்னாங்க, சூப்பராக பாடுறேன், இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அட்டாச் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்தியாவில் வந்து அட்டாச் ஆவாங்க, கண்டிப்பாக அட்டாச் ஆவாங்க. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. இங்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, எல்லாருமே நல்லா இருக்காங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அட்டாச் ஆகிறதுக்கும் எனக்கு டைம் அவ்வளோவா எடுக்கல. எப்படி இருந்துச்சு அந்த ஷோவில் வந்து யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையாக நீங்கள் முதலாவது பாட்டு அந்த ஒரு ஆலயத்தில் வந்து பாடினீங்களானே? முதல் தரம் நீங்கள் மேடையில் அந்த ஏறும்போது வந்து எங்களோட யாழ்ப்பாண துறவுகள சந்தோஷம் எப்படி உங்களுக்கு வெளிப்பாடாக இருந்தது? ஏறத்துக்கு ஸ்டேஜில் ஏறத்துக்கு முன்னாடியே வந்தோடனே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க, நல்லா பாடுறீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறினதுக்கப்புறமும் ரொம்ப அதை விட பலமாக இருந்துச்சு. கை தட்டினாங்க, எல்லாருமே விசில்லாம் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாடினப்போ ஆடியன்ஸ் சைட்லேருந்து மணி கொடுத்தாங்க, 1000 rupees கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோவில் நிர்வாகி அவங்க வந்து எனக்கு 20,000 கொடுத்தாங்க.
அது இந்த 1000 ருபீஸ் சேர்த்து 21,000 ருபீஸ் எனக்கு கிடச்சி. ஒரு மாதிரி வந்து ஆமாம், செய்து கொண்டு தான் போறீங்களே அப்படியே உழைச்சி கொண்டு. பிளெஸ்ஸிங் தான், அது ஒரு பிளெஸ்ஸிங் தான். முதல் தடவை தான் வந்தேன், எனக்கு இவ்வளோ கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது இன்னும் நிறைய சிங்கர்ஸ் வராங்க, நல்லா பாடுவாங்க அவங்களும். ஸோ அவங்களது என்ஜாய் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். மற்றது வந்து நம்மளோட அடுத்த கேள்வி கேட்குறேன் என்னென்னா, சரிகமபா மேடையில் வந்து பல சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கும் தானே, அந்த விடயங்கள் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொன்னால் இதை சொல்லுவீங்க? தேர்ட் ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஜட்ஜஸ் அந்த வான் வருவான்னு கேட்டுட்டு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்டு. அப்பா மம்மியெல்லாம் வந்து இது பண்ணாங்க, இந்த இதெல்லாம் போட்டாங்க. அப்போ வந்து நிர்மலா மேம் வந்து தான் எனக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் டோல்கேட் அந்த கோல்கேட் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுவும் எனக்கு ஒரு மெமரபிளான மூமெண்ட் சரிகமபால நடந்தது. அதுதான். அவ்வளோதான், ஒரு ஒன்றும் இல்லை. வேறு நிறைய நடந்திருக்கு, பட் இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். ஸ்பெசிஃபிக்காக ஒன்று மட்டும் பிக் பண்ணி சொல்கிற மாதிரி இது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்டு. ஃபைனலுக்கு போகணும் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஃபைனலுக்கு போவோன்னு. அந்த சாங் பாடி நான் வந்து ஃபைனலுக்கு போனேன். ஜட்ஜஸ் வந்து ஸ்டேஜுக்கு வந்து இப்போ சொன்னாங்க, ஒரு 1 hour பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து ருத்ரேஷ் அண்ணா நானும் இருந்தோம். ஸோ என்ன சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லாமல் லாஸ்ட்டு ருத்ரேஷ் அண்ணா சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கும் ஒரு ஃபீல், ருத்ரேஷ் அண்ணாவும் நல்லா பாடினாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 பேரும் ஒரே டைமில் ஃபைனலிஸ்ட் ஆனது அது வந்து ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், ஓகே. கன்னடம் கதைச்சிட்டேன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு படிக்கிறீங்களா? இன்னொன்று முன்பே வாயே நன்பே வா ஊனே வா உயிரே வா முன்பே வாயே நன்பே வா பூ பூவாய் பூ பூம்பா நானா கேட்டேன் என்னை நானே நானியா நெஞ்சம் சொன்னதே முன்பே வாயே நன்பே வா ஊனே வா உயிரே வா. சூப்பராக இருக்குது. மற்றதை ஒன்று சொல்லிக்கொள்ளணும், இப்போ நீங்கள் படிக்கிற பாட்டு எல்லாம் வந்து உண்மையாக நல்ல கேட்க அந்த மாதிரி இருக்குது. சரியா, சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன சிக்கல்னு சொன்னால், நாங்கள் யூடியூப்பில் போட சின்ன காப்பிரைட் இஷ்யூ வேறு போடும். சரியா, சில இதில் விட்ட வண்டி வரும். சரியா, நீங்கள் கூட அந்த வீடியோ பார்க்க இல்லை பார்க்குறவர்கள் வந்து பாட்டில் சில துண்டுகள் வெட்ட வண்டி வரும். பட் நீங்கள் யோசிக்கலாம், பிள்ளை கடைக்கு படிச்சதுன்னு யோசிக்கக்கூடாது. நல்ல மாதிரி தான் படிக்கிறா. நாங்கள் சின்ன அந்த பாட்டில் சில இதில் வெட்ட வண்டி வரும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாரும்போது மற்றது நம்மகிட்ட அடுத்த கேள்வி ஒன்று. சரியா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கூலில் வந்து அந்த சரிகமபா நிகழ்ச்சிக்கு தானே, உங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக இந்த காம்படிஷனில் போகிற பிள்ளைகள் எல்லார்ட்டையும் கேட்க வேண்டிய கேள்வி தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இந்த போட்டிகளுக்கு நீங்கள் போவீங்கள்லானே, போவீங்க வந்து ஸ்கூலில் வந்து ஸ்கூலுக்கு போகாத சந்தர்ப்பங்கள் எல்லாம் கணக்காக விருந்தானே, அப்படியான டைமில் வந்து அதை என்னென்று நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா அடுத்த கட்டங்கள்? ஸ்கூலில் உங்களுக்கு பிரின்சிபல் இல்லை டீச்சர்ஸ் மேலே சொல்கிறேன் இல்லையா, என் பாறையில் போகிறேன் அப்படின்னு? அதெல்லாம் அவங்க ஒன்றுமே கேட்கல. ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப போனதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி ஃபினாலே வரைக்கும் அவங்க அந்த பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்து ஒரு 1 day வந்து ஸ்பெண்ட் பண்ணி எல்லா வீட்டுக்கும் எங்களோட பர்டிகுலர் ஏரியாவில் கொடுத்து இது பண்ணாங்க. ஸோ பிரின்ஸிபல் சார் வந்து எனக்கு 3 years ஸ்காலர்ஷிப் கொடுத்தாரு ஷோ போயிட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் பேனர் வச்சாங்க, எனக்கு ஒரு 2 sides-லையுமே பேனர் வச்சாங்க. எனக்கு இதெல்லாம் நடக்கும் எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு. ஐயோ இது போகிறோம் ஸ்கூலில் எக்ஸாம் டிஃபர் ஆகுது, 6th போனால் தானே நம்ம அடுத்த கிளாஸ் போக முடியும். ஸோ அதனால் அது எனக்கு ஒரு பயம், ஒரு டென்ஷன் இருந்துச்சு. அதெல்லாம் அது அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, அதெல்லாம் நினச்சா என்னால் அங்கே ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசன் மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட், மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து ஸ்கூல் தான் கொடுத்துருக்காங்க. எதுவும் ப்ரெஷரே பண்ணல, ஏன் வரல ஏன் இவ்வளோ நாள் லீவு இதுக்கெலாம் ஏன் போகிறீங்க, எதுவுமே கேட்கல. அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பிரின்ஸிபல் மேம் அதில் கரெஸ்பாண்டன்ட் சார் வரைக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. பிடி மேம் எல்லாருமே அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்கள குறையே சொல்ல முடியாது. மேக்ஸிமம் சப்போர்ட் அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினேன் படிக்கிறது, நீங்கள் வீட்டில் காம்படிஷனில் படிங்கன்னு சொல்லி
நீங்கள் வந்து கெட்டிக்கார பிள்ளைன்றபடியாக நீங்கள் வந்து என்ன சொன்னது விடுபட்ட அந்த சிலபஸ்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்களா இந்த படிக்க தவற விட்ட பாடங்கள் எல்லாத்தையும்? ஆனுவல் எக்ஸாமில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டு கொஞ்சம் கவர் பண்ணியாச்சு. பாஸ் ஆகிட்டேன். நாங்கள் டிவியில் 2 வருஷத்துக்கு முதல் பார்த்த சஞ்சனா அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கிறா. வளரவும் இல்லை, கட்டாகவும் இல்லை, அப்படியே கியூட்டாக சிரித்து கொண்டே இருக்கிறீங்க. காரணம் என்ன? இவ்வளோ தான் உங்களோட உயரமா இல்லது இனித்தான் வளருது? நான் ஹீல்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக தான் ஹைட் இருப்பேன். ஹீல்ஸ் தான் போட்டிருக்கேன். ஷார்ட்டாக தான் இருப்பேன் கொஞ்சம். ஆனால் எனக்கு நான் வால் தான் கொஞ்சம் அங்கேயே நல்லா வால் பண்ணுவேன். ஆமாம். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா கூட? 2 பேரையும் பிடிக்கும். 2 பேர்ல உனக்கு யாரை கூட பிடிக்கும்? 2 பேரும் பிடிக்கும். மங்களன்னு சொல்கிறா, என்ன சொல்லுங்க உண்டு? இல்லை அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பாடுறதுக்கு. ரிஹர்சலுக்கெல்லாம் அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. அப்பா வந்து ரிஹர்சலுக்கும் எப்போயாவது அம்மாவால் முடியலன்னா ரிஹர்சலுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க, செட்டுக்கும் ஷூட்டிங்க்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் அது ஷூட்டிங் எப்போவுமே மிட் நைட் தான் முடியும் கண்டிப்பாக. ஸோ அதனால் அப்போவும் கார் ட்ரைவ் பண்ணி 1 hour ஆகும். அங்கேருந்து ஷூட்டிங் செட்லேருந்து இங்கே போகிறதுக்கு எங்கள் வீடு வரைக்கும் ஒரு 1 hour ஆகும். அது வரைக்கும் கார் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு தான் படுப்பாங்க. ஸோ 2 பேருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அம்மா வந்து சொல்லவே வேணாம், பாட்டு கொடுக்கறதுலேருந்து எனக்கு பாட்டெலாம் லிஸ்ட் வந்து அனுப்புகிறது அவங்க தான். எனக்கு பிடித்த பாடலாம் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஷோ போகிறதுக்கு முன்னாடியே அம்மாலாம் நல்லா சாங்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுதான் அதுலேருந்து தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அந்த சாங்லாம் முன்னாடி கேட்டதுனால எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்தது. 2 பேருமே நல்லா. இப்போ நீங்கள் வந்து நான் கேட்குறது எல்லாத்துக்கும் வந்து நல்ல சுவாரஸ்யமாக கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. இடக்கால பாட்டு மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்த பாட்டு படிக்கிறீங்க. ஒரு பழைய பாட்டுன்னு படிக்கிறீங்களா? நான் பார்த்த ஞாபகமில்லையோ பருவநாடகம் தொல்லையோ, பார்த்த ஞாபகமில்லையோ பருவநாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ, பார்த்த ஞாபகமில்லையோ பருவநாடகம் தொல்லையோ, அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாயந்தி நேரம், நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோம் சில காலம், பார்த்த ஞாபகமில்லையோ பருவநாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே இந்த நெஞ்சமோ. உங்களை போல இந்த பாட்டு போட்டிகள் காம்படிஷன்கள் அப்படியெல்லாம் போகிற ஆட்கள் வந்து பாட்டுகளை வந்து என்னுடைய முறைப்படி இந்த பாட்டுகளை வந்து நீங்கள் என்னென்ன இந்த ஸ்டேஜில் பாடமாக்காமல் என்ன சொல்கிறது பார்க்காம படிக்கிறீங்களா? கேட்கவா என்னென்ன முதலே அந்த பாட்டை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிடுவீங்களா? இல்லை வந்து இப்போ ஒரு பாட்டு இப்போ நாளைக்கு அந்த காம்படிஷனில் வந்து இந்த பாட்டு படிக்கணும்னு சொல்லியிருக்க அதை நீங்கள் முதலே பாடமாக்குறீங்களா? இல்லை முதலே தெரியுமா உங்களுக்கு இந்த பாட்டு? இல்லை, நான் சில பாட்டு தெரியும், சில பாட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ 4 நாளுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. முதல்ல அப்பா வந்து பேப்பரில் வந்து லிரிக்ஸ் எழுதி கொடுப்பாரு தமிழில். அதுக்கப்புறம் ஏன்னா வந்து எனக்கு அந்த லகரம்னா கொஞ்சம் பிரச்சனை. ஸோ தமிழில் தான் எந்த சாங் எடுத்தாலுமே எழுதி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு கேட்ப சாங்கு முதல்ல லிரிக்ஸ் பை ஹார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாங்கில் எங்கே சங்கதி எங்கே ஃபீலிங் போடணும் எல்லாம் அம்மா பார்ப்பாங்க. அப்பா வந்து அந்த லகரம்லாம் சொல்லி கொடுப்பாரு. மற்றவங்களுடைய எதிர்கால இலட்சியம் என்ன? அதாவது வந்து இந்த இசைத்துறையை தாண்டி உங்களோட நீங்கள் படித்து எப்படி ஆகிறோம்? எனக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனலாக எடுக்கணும்னு ஆசை. சிங்கிங்காக கிடையாது, பேசிக்காக அந்த சப்ஜெக்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன எல்கேஜி அந்த இன்ஃபேன்ட் சைஸ்லலாம் இருக்கும்போது எனக்கு என்ன ஆசைனா டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எய்ம்ஸ் மாறும். ஆனால் இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கணும். யாரும் இல்லை, என்னோடய ஆன்ட்டி இருக்காங்க, அவங்க வந்து டீச்சர். ஸோ அவங்க எடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸும் சூப்பராக எடுப்பாங்க. சரி, எனக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷன்னா பிடிக்கும். குழந்தைங்களுக்கு எடுக்கணும்னா ரொம்ப பிடிக்கும், இந்த எல்கேஜி அவங்களுக்குலாம். ஸோ
எனக்கு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் ஆகும் தான் ஆசை. அண்ட் பார்ட் டைம் எனக்கு சிங்கிங் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சிங்கிங் போவேன். சிங்கிங் ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் டீச்சிங் ப்ரொஃபஷன் போயிட்டு இதுவும் மேனேஜ் பண்ணுவேன். ஓகேவா. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து பாட்டுகள் எல்லாம் படித்து நல்ல ஒரு கட்டிக்காரியாக வரணும்னு ஆசைப்படுறீங்களானே, சரியா? இந்த ஆசையில் வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் வந்து இந்த இசைத்துறையில் சாதிக்கிற கேர்ளோ சரி போயோ சரி எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த ஒரு ப்ளேபேக் சிங்கர் வந்து பிடிச்ச ஒவ்வொரு ஆட்கள் இருப்பினு தானே. உங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபீமேல் சிங்கரார், மேல் சிங்கரார்? மேல் சிங்கரில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து கார்த்திக் சார். அண்ட் அதுக்கப்புறம் மேலில் வந்து இன்னும் ஸ்ரீனி சார் பிடிக்கும். ஸ்ரீனி சார் பாடுற சாங்ஸ் பிடிக்கும். ஹரிஹரன் சார் பிடிக்கும். ஒருத்தர் சொல்லவே முடியாது, எல்லாருமே. ஹரிச்சரன் சார் பிடிக்கும். அதில் வந்து மேலில் வந்து யார் கூட பிடிக்கும்? ஹரிஹரன் சார். சரி, ஹரிஹரன் சார் இந்த பாட்டில் ஒரு ஃபியூ லைன்ஸ் படிக்கிறீங்களா? படிக்கிறதுல ஏதாச்சும்? படிக்கிறேன். உதயா உதயா உலருகிறே உயிராயுனையே எழுதுகிறேன் காதல் காதல் தேடவே நீயலை நான் கரை என்னை அடித்தாலும் ஏற்றுக்கொள்வேன். நீ கரை நான் இலை உன்னை ஒட்டும் வரைக்கும் தான் உயிர் தரிப்பேன். நீ சுவாசம் நான் தேகம் நான் உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன். நல்லா இருக்குது. இந்த கேட்டுக்கொண்டே இருக்கலாம் உங்களோட, அப்படி இனிமையாக இருக்குது. என்ன மனசை யோசிக்கிறீங்களா இவர் சும்மா கதை அடிச்சு விடுறாரு அப்படி என்ன? இல்லைன்னா உங்களுக்கு படிக்க கேட்குது இல்லைன்னா உண்மைக்கு நல்லா இருக்குது. பார்க்குறவர்கள் யோசிக்கணும் என்ன இந்த பிள்ளை வந்து அந்த பெரிய ஸ்டேஜில் படித்த பிள்ளையை வந்து நீங்கள் வந்து ஆஹா பிள்ளை கொடுக்குறீங்களா, அது ஆல்ரெடி நல்லா படிக்கிறதானே அந்த மாதிரிக்கும் சொல்லுவீங்க. என்ன அப்படி எது என்னவோ நல்ல மாதிரி போனால் சரியா நம்ம. சரி சரிங்கம்மா. இப்போ நீங்கள் வந்து மேல் சிங்கருன்ற விருப்பமான பாட்டு தானே படிச்சு நீங்கள் ஃபீமேல் யார் பிடிக்கும்? ஃபீமேலில் ஃபஸ்ட் சித்ராம்மா பிடிக்கும். சும்மா ரேண்டமாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் யார் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சித்ராம்மா பிடிக்கும், அதுக்கப்புறம் சின்மை மேம், அப்புறம் ஸ்ரேயா கோஷல் மேம். இவங்க 3 பேர் பிடிக்கும். அதில் வந்து கூட பிடிக்கிறதா கூட ரொம்ப பிடிக்கும்னா வந்து சித்ரா அம்மா பிடிக்கும். அப்புறம் சைந்தவி மேம் வந்து பிடிக்கும். சைந்தவி மேம் இந்த சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும். நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ரொம்ப 2 பேரில் யாரை நீங்கள் சைந்தவி மேமோ அல்லது சித்ரா மேமோ பிடிக்கும்? கூட சித்ரா மேம். அவன் பாட்டு படிக்கிறீங்களா? மலர்கள் கேட்டே மனமே தந்தனை தண்ணீர் கேட்டே நாமதம் தந்தனை எதை நான் கேட்பேன் எதை நான் கேட்பேன் உனையே தருவாய் எதை நான் கேட்பேன் உனையே தருவாய் மலர்கள் கேட்டே மனமே தந்தனை தண்ணீர் கேட்டே நாமதம் தந்தனை. நல்லா இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கு தான் இந்த பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது. அப்படியே இல்லை இது ரேர் சாங் தான் இது. ஓகே காதல் கண்மணி உண்மைக்கு நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு புதுசாக இருக்குது. ஆனால் எனக்கு புதுசாக இருக்க இல்லையோ எங்களோட உறவுகளுக்கு பழசாக இருக்குமான்னு நினைக்கிறேன். சரியா பழசெல்லாம் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். ஓகேம்மா. எங்களோட காணொலி பார்க்குற எங்களோட உறவுகள் வந்து இப்போ நேரில் வந்து உங்கள்கிட்ட வெறியின மட்டுமே எங்களோட கதைக்கு இப்போ எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து சஞ்சனாண்ட வெறியின வந்து எங்களுக்காண்டி ஒரு பாட்டு படிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பாட்டை படிப்பீங்க? உன் பார்வையில் தான் எனக்கு பாடுவேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வேறு ஏதாவது பாட்டு கேட்டாங்கன்னா எனக்கு பிடித்த பாடல். சரி ஓகே. இப்போ நான் கேட்குறேன் அவை சார் நான் ஒரு பாட்டு கேட்கும் படிப்பீங்களா?
கண்ணீர் விட்டு தண்ணீரொன்றோரும் தந்த மண்ணை விட்டு பால் பீச்சும் மாட்டை விட்டு பஞ்சாகத்து கோழிய விட்டு போராலே பொட்ட புள்ள ஊற விட்டு சாமந்தி பூவா மத்தும் பூவா கருத்தம்மா எந்த பூவம்மா அஞ்சாறு சீவ உள்ளூரில் ஏங்க பொதிமாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போன போராளி பொண்ணு தாய் போல போல வென்று கண்ணீர் விட்டு போராளி பட்ட புள்ள ஊற விட்டு அடுத்ததுமா வந்து இப்போ நாங்கள் கன நேரம் கதைச்சிட்டோம். நான் கேட்குற கேள்விகளுக்கு நல்ல மாதிரி சுவாரஸ்யமாக எல்லாம் கதைக்கு பதில் எல்லாம் சொல்ல நீங்கள் கேட்குற பாட்டெல்லாம் படித்த நீங்கள் மற்றது என்ன சொல்கிறது கோவிக்காமல் கொள்ளாமல் சினுங்காமல் கொள்ளாமல் இந்த நேர்காணலை சிறப்பாக செய்கிறதுக்கு என்னோட சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிகள். மற்றது வந்து உங்களை போல் அந்த ஒவ்வொரு துறையில் சாதிக்கணுமென்று ஆசைப்படுற அந்த சின்ன பிள்ளைகளோ சரி பெரியாக்களோ சரி அப்படியான ஆட்களுக்கு வந்து இந்த காணொலிக்கான பேர் பார்ப்பினோம். அப்படியான ஆட்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ஸோட பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயம் சஞ்சனா சொன்ன மாதிரிக்கு நீங்கள் அதை பின்பற்றி முன்னுக்கு வரணும்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அதோட சஞ்சனா சொன்னதை தாண்டி நான் சொல்லிக்கொள்கிறேன் ஒரு விஷயத்தை திருப்பியும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து என்ன கலைத்துறையில் நாங்கள் எப்படி தான் முன்னுக்கு வந்தாலும் உங்களுக்கு எப்போவும் வந்து படிப்பு முக்கியம். படிப்போடு சேர்ந்து இந்த கலைத்துறையை முன்னுக்கு கொண்டு வரணுன்றதை நான் இந்த இடத்துல சஞ்சனாவுக்கும் சொல்லிக்கொள்கிறேன், பார்க்குற உறவுகள் உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன்.